ரசூல்லாவும் சஹாபாக்களும் சமம். நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், எனக்கு வஹி வருது, அதை தவிர வேறு எந்த சிறப்பும் கிடையாது ரசூல்லா சொல்கிறேன். இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் தான். மறுமையில் பொறுத்த வரைக்கும் ரசூல்லாவுடைய அந்தஸ்து சஹாபாக்களுடைய அந்தஸ்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதர் தான். அந்த அளவுக்கு தான் அவருக்கும் பங்கு போடும்போது எப்படி பிரிப்பாங்க? அந்த போருக்கு வந்து கனிமத்து போவாங்க தெரியுமா, பங்கு பிரிப்பாங்க. அப்போ நடந்து வந்தவருக்கு இவ்வளோ, குதிரை எடுத்துகிட்டு வந்தவருக்கு இவ்வளோன்னு இருக்கும். அப்போ ரசூலா நடந்து போயிருந்தாருன்னா நடந்து போனவருக்கு என்ன பங்கோ அந்த பங்கு தான் ரசூலாவுக்கும் வந்துருக்கும். குதிரையில் ரசூலா போயிருந்தாங்கன்னா குதிரையில் போனவருக்கு என்ன பங்கோ அந்த பங்கு தான். தபுக்கு போகும்போது 6 பேருக்கு ஒரு ஒட்டகம், 2 கிலோமீட்டர் ஒரு ஆள் நடப்பாங்க, மாறி மாறி ஏறி சவாரி பண்ணுவாங்க. 5 பேர் சவாரி பண்ணும்போது ரசூலா நடந்து தான் வருவாங்க. எங்கேயாவது உலகம் இந்த மாதிரி பார்த்துருக்கா? ஒரு ஆர்டர் அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களை அனைவரையும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து பிறக்க வச்சான், அதனால் சமமாக நடத்துங்க, முடிஞ்சு போச்சு கேம். அப்படியே மன்னர் கிடையாது, இத்தனைக்கு இவர் தான் மன்னர், இவர் தான் ஆன்மீக தலைவர். ஆனால் ஒட்டகத்தில் போகும்போது மனுஷன்தான். ஏன் மற்றவன் கால் சுடுற மாதிரி எனக்கும் சுடும். அப்போ நான் மட்டும் உக்காந்துட்டு வந்துட்டு இருந்து எனக்கு இன்னொரு ஆள் 5 பேர் விட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்கள் உட்காருங்க, நாங்கள் நடந்து வரோம், என்னை அநியாயம் பண்ண வைக்கிறீங்களா? இறங்கி தொலைங்கப்பா. ரசூல் என்ன பண்ணும், என்னை அநியாயம் பண்ண வைக்கிறீங்களா? இந்த தீனை கொண்டு போய் காட்டுங்க மார்க்கெட்டில். இதுக்கு இருக்கிற டிமாண்டு உலகத்தில் வேறு எதுக்குமே கிடையாது. மற்றதை நீங்கள் எவ்வளோ பீத்திக்கிறீங்கனாலும் சரி, உங்களுக்கு செருப்படி தான் விழுவும். முஸ்லீம்களுக்கு சொல்கிறேன்.